Hey guys, welcome back to my channel. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா உங்களோட Instagram அக்கவுண்ட் அதாவது ஃபாலோவர்ஸ் அண்ட் லைக்ஸ் எல்லாமே எப்படி இன்க்ரீஸ் பண்றது அதோட டிப்ஸ் அண்ட் ட்ரிப்ஸ் பார்த்தீங்கன்னா அதாவது ஜென்யூனே எப்படி நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்றது டீடைல்ஸா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஸோ இதில் நம்ம எந்த ஒரு இல்லீகல் ஆப்ஸ்மே நம்ம வந்து யூஸ் பண்ண போறதில்ல. நீங்க வந்து Instagramல போஸ்ட் போடக்கூடியது எல்லாமே எப்படி ப்ராப்பரா வந்து கொண்டு போறது அது டீடைல்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை கரெக்டாக நீங்க வந்து ஃபாலோ பண்ணாலே போதும் உங்களோட Instagram அக்கவுண்ட் கரெக்டாக ஃபாலோவர்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். அது என்னென்ன டிப்ஸ் அதோட டீடைல்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம என்டி ஃபேமிலி ஜாயின் பண்ணாங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிங்க அப்படி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல்கனாப் செட் பண்ணிங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களோட Instagram அக்கௌண்ட்டில் நீங்கள் போடக்கூடிய வீடியோ கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். நீங்கள் இப்போ வந்து தொடர்ந்து நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். டே பை டே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வீடியோவை உங்களோட Instagram அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோ வந்து எந்த கண்டென்ட் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 50 வீடியோஸ் வந்து ஒரு டெக் பேஸ்டு கண்டென்ட் போட்டு அதுக்கப்புறம் vlog பேஸ்ட் கண்டென்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரீச் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன கண்டென்ட் போடுறீங்களோ அதுவே நீங்கள் வந்து கன்சிஸ்டன்சியாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கண்டென்ட் வந்து சூஸ் பண்ண போகிறீங்க அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து போட போகிறீங்க அதாவது டெய்லியுமே பார்த்தீங்கன்னா கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களோட அக்கௌண்ட் வேறு லெவலில் ரீச் ஆகும். ஸோ இதே மாதிரி என்னோட அக்கௌண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு அதாவது கன்சிஸ்டன்சிக்கு டாபிக் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா வைக்கிறேன். ஸோ அதனால் தொடர்ந்து உங்களோட வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க ஃபஸ்ட்டு ஒன்று. ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது BGM தான். நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் சாங்ஸில் என்னென்ன யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நிறைய BGMs இருக்குது. பட் இருந்தாலும் நீங்கள் அதாவது உங்களோட வீடியோஸை பார்க்குறவங்கள அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அதாவது பேக்ரவுண்டில் ஒரு ஃபீல் கொண்டு வர மாதிரியான ஒரு BGMs நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் Instagramல. ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது அவங்களோட ரிட்டன்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாகும். அதாவது தொடர்ந்து உங்களோட வீடியோஸ் வந்து திரும்ப திரும்ப பார்ப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க நடுவில் எதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் டவுன் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ரிட்டன்ஷனான ஒரு அதாவது என்கேஜ்மெண்ட் கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்டென்ட் இன்னும் மோர் பீப்புள்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட கண்டென்ட் வந்து கொண்டு போய் சேர்க்கும் Instagram தரப்புலேருந்து. அதனால் என்ன BGM சூஸ் பண்ண போனீங்க அப்படிங்கிறது உங்களோட கண்டென்ட்டுக்கு ரிலேட்டடான BGMs வந்து கரெக்டாக சூஸ் பண்ணி உங்களோட வீடியோஸில் வந்து ஆட் பண்ணுங்கள். அது மைல்டான சவுண்டில் பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணுங்கள். ரொம்ப பார்த்தீங்கன்னா வால்யூம் அதிகமாகவும் இல்லாமல் மைல்டான சவுண்டில் உங்களோட பேக்ரவுண்டில் ஆட் பண்ணுங்கள். ஸோ தேர்டு ஒன் பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் அண்டு டிஸ்கிரிப்ஷன் தான். ஸோ நீங்கள் என்ன வீடியோ போட போகிறீங்களோ அதுக்கான ஹேஷ்டேக் வந்து ப்ராப்பராக இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 30 ஹேஷ்டேக் மேலே போச்சுன்னா அவங்களோட வீடியோ வந்து ரெக்கமெண்ட் ஆகாது. ஸோ இந்த ஒரு அப்டேட்மே பார்த்தீங்கன்னா Instagramல இருக்குது. ஸோ இந்த ஹேஷ்டேக் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டோட டிஸ்கிரிப்ஷனை வந்து கொடுத்துருங்க. ஒரு 2 லைன் ஆர் 1 லைன் மினிமம் 1 லைன் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு மேலே கொடுக்குறது உங்களோட விருப்பம் தான். ஸோ அந்த என்ன டிஸ்கிரிப்ஷன் அதாவது உங்களோட கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனாக ஒரு 1 லைனில் கொடுத்துருங்க. அண்ட் அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக்ஸ் வந்து ஆட் பண்ணுங்கள். உங்களோட கண்டென்ட் என்ன ட்ரெண்டிங்கான ஹேஷ்டேக்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டு நான் வந்து கூகுளில் போயிட்டு ஹேஷ்டேக்னு சொல்லிட்டு டைப் பண்ணேன்னா ஃபஸ்ட்டாக ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டில் தான் பார்த்தீங்கன்னா என்னோட கீவேர்ட்ஸ் கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக ஹேஷ்டேக் வந்து ஜென்ரேட் ஆகும். இந்த மாதிரி தான் நான் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் வந்து அதே மாதிரி ஃபாலோ பண்ணலாம். இல்லை ட்ரெண்டிங்கான ஹேஷ்டேக் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுனாலும் அதை யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்ஸ் வந்து ரீச் ஆகும். ஸோ இந்த மூணுமே ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் கண்டிப்பாக ரீச் ஆகும். அண்ட் எக்ஸ்டர்னலாக இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக் கவர் இமேஜ். ஸோ கவர் இமேஜஸ் பார்த்தீங்கன்னா Instagram ரீல்ஸுக்கு ரொம்பவே முக்கியம். ஸோ ஏன்னா ஸ்டார்டிங் அதை பார்த்து அட்ராக்ட் ஆகி உங்களோட அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி உடனே அது பார்த்து தான் அட்ராக்ட் ஆகி வருவாங்க. ஸோ கவர் இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மூணையும் ப்ராப்பராக பண்ணி கவர் இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட Instagram ரீல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வைரல் ஆகும். ஸோ இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மூலிமா ஷேர் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த 3 ஸ்டெப்ஸையும் வந்து ஃபாலோ ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸையும் மறக்காமல் உங்களோட Instagram அக்கௌண்ட்டில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட Instagram அக்கௌண்ட் ரீச் ஆகும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கண்டென்ட் கிரியேட்டர் இருந்தால் மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். பிடிக்கலாம் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.